ரஃபி சார் யோகி பாபு ஸ்கூல் படம் இந்த மாதிரியான கதையை வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே வந்து தெரியப்படாதுன்னு தெரியப்பட்ட அவர் என்ன பண்ணீங்க ஸ்கூல் இந்த படத்தில் நான் யாருக்காண்டி போனேன்னா ஃபஸ்ட்டு யோகி பாபு இருக்காப்புல ஏதோ காமெடி பண்ண போகிறாங்க அல்லது கேரக்டர் ஆர்டிஸ்டாக வாழ போகிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூமிகா சாவ்லா. ஸோ இவங்க தான் எனக்கு வந்து என்னை தேட்டருக்குள்ளே போய் உட்கார வச்சுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் அதுக்குள்ளே ரோலை பண்ணாங்கன்னா 2 பேருமே பண்ணலங்க. அதாவது என்ன சொல்கிறது, பூமி சாவ்லாவையும் அந்த டேரக்டர் வந்து காலி பண்ணிட்டாரு, நம்ம யோகி பாபுவையும் காலி பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். யோகி பாபு தான் டேரக்டர் காலி பண்ணுவாங்க, யோகி பாபுவே ஒரு டேரக்டர் காலி பண்ணிக்கான்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். ஸ்கூல் அப்படிங்கிற தலைப்பு வந்து இந்த ஸ்கூலை தெரியாதவன் உலகத்தில் இருக்கவே முடியாது. ஸ்கூலுங்கிற நேம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கேட்சி கிடையாதுங்க, நம்மளுடைய ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலுங்கிற ஒரு டைட்டில் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி பாருங்கள். ஸ்கூல் அப்படின்னாவே எவ்வளவோ மேட்ரு இருக்குது. அந்த மேட்டர்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஹாரர் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பண்ணி உப்புமா கிண்டி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். உப்புனா சொல்ல போனோம்னா இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல் நடக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்தோன்னா அதாவது மர்மமான முறையில் நிறைய வந்து மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்கூலில். அப்போ வந்து ஸ்கூலோடைய ரெப்புடேஷன் கெட்டு போயிடும். அந்த ஸ்கூல் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து 2வது இடத்துல இருக்குது. சார் இப்போ வந்து கெட்டு போயிட்டு இருக்கும்போது ஏன் அந்த ஸ்கூலில் வந்து மர்மங்கள்லாம் நடக்குது, எதனால அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. சரி, கதையவே நான் ரிவீல் பண்ணிடுறேன். இந்த ஸ்கூல் 2வதாக இருக்குது, 1வது ரேங்குக்கு போகுது. அந்த 1வது ரேங்கில் உள்ள ஒருத்தன் இந்த ஸ்கூலை வந்து இந்த மாதிரி விஷயத்தில், அதாவது என்ன அமானுஷ சக்தின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாட்டி விட்டு அப்போ தான் எல்லாம் பயந்துக்கிட்டு சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணுறான். இது என்ன நினச்சிருந்தேன் இந்த படத்தோடைய கதை. வழக்கம் போல் வந்து பூமிகா ஒரு டீச்சர், யோகி பாபு ஒரு டீச்சர், 2 பேர் சேர்ந்து அப்படி என்னடா பாடத்தை நடிச்சு கிழிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நல்ல டீச்சராக உட்காந்து பண்ணுறாங்களாம், இது பண்ணுறாங்களாம், பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணிவிட்டு போர்ஷனே இல்லைங்க. இன்ட்ரோவில் தான் வர்றாப்புல யார், யோகி பாபுவும் பூமிகா சாவ்லாவும். 2 பேரும் வரும்போது பார்த்தோன்னே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஒரு டீச்சர் மாதிரி யோகி பாபு இருக்காப்புலையான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு டீச்சர் மாதிரி ஒரு வாத்தியார் மாதிரி யோகி பாபு இருக்காரு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு டீச்சர் மாதிரி பூமிகா சாவ்லா இருக்கீங்களா கேட்டால் அதுவும் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, ஏன்னா இந்த படத்துக்கு வந்தோம்னு நினச்ச ஒழிய ஒரு சுமாரான ரொம்ப சுமாரான பிலோ ஆவரேஜ் படம் தான் நம்ம சொல்ல முடியும். மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து மியூசிக் டேரக்டரும் அவர் வேலை செய்ய முடியும். ஸோ அவரை குறை சொல்ல முடியாது. படத்தில் என்ன இருக்குதோ அதுதான். வேறு யாரும் இல்லைங்க அந்த மியூசிக் டேரக்டர், இளையராஜா தான். இளையராஜா வந்து மியூசிக் பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவர் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவர் லெஜெண்டு. அவர் குறை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதுவும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். யோகி பாபு மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறாரோ இல்லையோ தெரில, மணியை சூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தருவேன். ஸோ அதுதான் வந்து இங்கே மோட்டவாக இருந்திருக்கு. ஓரளவு சம்பாரிச்சிட்டா இதுக்கு மேலே நம்ம எப்படி வந்து நம்ம இந்த இமேஜை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சில பேர்லாம் யோசிப்பாங்க, சில பேர் யோசிக்க மாட்டாங்க. ஆதி காலத்துலேருந்து நான் வந்து சொல்லணும்னா இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம். எப்படி யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, யாரெல்லாம் எப்படி அழிஞ்சாங்கிறதே என்னால் வந்து ஒரு மணி நேரம் நான் நின்று பேச முடியும். அந்தளவுக்கு இருக்குது. அந்த வரிசையில் யோகி பாபு வந்துட்டாருன்னு நான் சொல்ல முடியும். தக்க வைக்கிறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சீசன்ரா, நல்லா இருக்கும் போதே வந்து அனுபவிச்சிடணும், எல்லாத்தையும் வாங்கி போட்டு செட்டில் ஆயிடணும்டா, அதுக்கு பின்னாடி வந்து உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதை எவனோ ஒருத்தன் நல்லாவே யோகி பாபுட்ட ஊதிட்டான்னு நினைக்கிறேன். அது கிடையாது. உங்கள் திறமை இருந்தால் 60 வயசு 70 வயசில் கூட சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா. அதனால் வந்து எப்படி வாழ போகிறோங்கிறது முக்கியம் இல்லை. இந்த சினிமாவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து யோகி பாபு இனிமேல் மனசில் வச்சு பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.